அதாவது இது வந்து ஒரு சமையல் குறிப்பு நிகழ்ச்சி. அதாவது காதல் குழம்பு எப்படி வைக்க போறதுன்னு சொல்ல போறேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு குமட்டல் சமையல் நிகழ்ச்சி. நம்ம குமட்டல் சமையல் நிகழ்ச்சியில இன்னைக்கு இப்போ வித்தியாசமா ஒரு சமையல் குறிப்பு சொல்ல போறாங்க. உங்களை குனிய வச்சு கொமட்டல குத்துனா கூட வாந்தி வருமோ வராதோ எங்களுக்கு தெரியாது. ஆனா நம்ம குமட்டல் சமையல் நிகழ்ச்சியில இன்னைக்கு வைக்க போற குழம்புல கண்டிப்பா வாந்தி வரும். அது என்ன குழம்புன்னு கேக்குறீங்களா? அதுக்கு காதல் குழம்பு. காதல் குழம்பு வைக்கிறது எப்படின்னு தான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்களை பார்ப்போம். ஒரு வீணா போன ஃபிகர் 1, அப்புறம் 2 சிம் கார்டு எடுத்துக்கோங்க, அப்புறம் கடலை தேவைக்கேற்ப, அப்புறம் ரீசார்ஜ் கூப்பன் வந்து பைசாக்கேற்ப எடுத்துக்கோங்க, ஜொல்லு 1/4 லிட்டர் போதும், அப்புறம் இது சில மொக்க கவிதையெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து செய்முறையை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நல்லா கடாய காய வைக்கிற மாதிரியே காதலனை நல்லா காய வைங்க. அப்போதான் காதலன் சுறுசுறுப்பா செயல்பட்டு காதலியை சீக்கிரமா கரெக்ட் பண்ண பாப்பாரு. அதனால நல்லா கடாய காய வச்சுக்கோங்க. காய வச்ச அடுத்த செகண்டே ஒரு 1/4 லிட்டர் ஜொல்லு எடுத்து அதுல ஊத்துங்க. ஜொல்லு பாத்தீங்கன்னா நம்ம செட்ல திவ்யாகாவை பத்தி யாரும் ஜொல்லு விட்டுருக்காங்க. அந்த ஜொல்லு இப்போதைக்கு நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம். நீங்க ஜொல்லு விட்ட அடுத்த செகண்டே 2 சிம் கார்டு எடுத்து போடணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, ரீசார்ஜுடன் கூடிய சிம் கார்டு தான் போடணும். இந்த சிம் கார்டுல ரீசார்ஜ் பண்ணாம போட்டீங்கன்னா அப்புறம் காதல் குழம்பு கெட்டு போயிடும். அதனால ரீசார்ஜ் பண்ணிட்டு போடணும். ரேட் கட்டு போட்டீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். இதுல ஒரு டிப் என்னன்னு கேட்டீங்கன்னா, லைஃப் டைம் கார்டுல ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க காதல் குழம்பு நீண்ட காலம், அதாவது 2ல இருந்து 3 மாசம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். இது வந்து நம்ம அக்கா மாதிரி சூப்பர் ஃபிகருக்கு மட்டும் தான் சூட் ஆகும். இவங்கள மாதிரி சும்மாரான ஃபிகருக்குலாம் 10 ரூபாய்க்கு தம்பு பண்ணாலே டாப்பா இருக்கும் குழம்பு. அதுக்கு மேல நீங்க போடவே தேவையில்ல. நீங்க சிம் கார்டு போட்ட அடுத்த செகண்டே கடலை போட ஆரம்பிச்சிடணும். நீங்க கடலை போட கொஞ்சம் லேட்டானா கூட வேற ஒருத்தன் கடலை போட ஆரம்பிச்சிருவான். அதனால ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. இப்ப வந்து கடலை நல்லா வெந்துட்டு இருக்கு. இந்த கடலை வேகும் போது சில மொக்க கவிதைலாம் எடுத்து போட்டீங்கன்னா உங்க காதல் குழம்பு வந்து சுவையா, அதாவது வெக்கம் கெட்டு போய் அழகா இருக்கும். உங்க காதலியோட அழகுல மத்தவங்க மைண்ட் என்ன பண்ணுவான், உங்க காதலை கெடுக்க பார்ப்பான். அதாவது கேஸ புடிச்சு ஆஃப் பண்ணுவான், இல்ல உங்க காதலியே வேற ஒருத்தன் அடுப்புல வேக வைக்க பார்ப்பான். அந்த மாதிரி இருக்க நேரத்துல உங்க காதலியோட மேக்கப்ப டக்குன்னு கழிச்சு விட்டுருங்க. பாத்துட்டு அவனை தூணு துப்பிட்டு போயிடுவான். இப்ப வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த குழம்பு நீங்க வீட்டுல செஞ்சு நல்லா ட்ரை பண்ணுவீங்க நான் நம்புறேன். அடுத்த வாரம் கள்ளக்காதல் குழம்பு வைப்பது எப்படின்னு சொல்லி தரேன். அது என்ன காதல் கள்ளக்காதல் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கேக்குறீங்களா? ஒண்ணும் இல்லைங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா காதல், போயிட்டாரு வாங்க அப்படின்னு கள்ளக்காதல்.